குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக டே 18 ஆஃப்லாவே திருக்கோயிலூர் போகிறோம். இங்கேருந்து பஸ் பிடிச்சி ஃபார்மஸ் கூட போகிறோம். கூட சிங்கமும் அது வந்து யார் லேட் ரமேஷ் அவரும் கூட வராங்க. இன்னைக்கு அங்கே போயிட்டு என்னென்னலாம் அங்கே நியூவாக டெக்னாலஜிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன அந்த எக்ஸ்போவில் போட்டிருக்காங்கன்றது சொல்கிறேன். வேளாண் கண்காட்சி நடத்திருக்கோம். பல்வேறு தலைப்புகளில் நாளை இன்று மதியம் மற்றும் நாளை வரைக்கும் நடைபெற இருக்கிறது. விவசாய பெருமக்கள் ஏற்கனவே நம்ம ஸ்டாமின் தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் சார்பாக முட்டை வேற இருக்கு. அது நான் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க மொபிடெக் என்ற கம்பெனியில். அதே மாதிரி வந்து பனானா மற்றதுக்கெலாம் ட்ரிப் அந்த இதெல்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போது திருவண்ணாமலையில் அக்ரி எக்ஸ்போவில் இருக்கோம். இங்கே வந்து நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்குது. அது இல்லாமல் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதை நான் ஆக்சுவலாக வந்து வீடியோவே கம்பைல் பண்ணி போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அதை வந்து டெமோவாகவே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து அங்கே பன் ஃபார்மரும் இருக்குது. அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் பன் ஃபார்மர், அது வந்து ஆக்சுவலாக ரிஜஸ் அண்ட் ஃபரோ ஃபார்மர். இப்போ வந்தீங்கன்னா அங்கே வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனாகவே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை கிளியராகவே பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக நின்றுச்சு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அதை ஆன் பண்ணால் ஒரு 2 ஃபரோ ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி வந்து அதை அடுத்து நவுத்தி மற்ற ஃபரோஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அது ஒர்க் ஆகுது. அதான் ஃபுல்லாக தான் கவர் பண்ணாங்க. பார்ட்டிகல்ஸ் இது ஒரு ஃபார்ம் டெமோ செட் மாதிரி போட்டிருக்காங்க. திருவள்ளுவர் மில்லட்ஸ் வச்சு செஞ்சுருக்காங்க. அதே தான் எப்பிக்கல்ஸ், அது ஃபுல்லாக மில்லட்ஸ். அதான் டெமோ செட் மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாக பயோ ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பயோ ஃபங்கிசைட்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். இது ஒரு சின்ன டெமோ செட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வந்து மொபைல் சாயில் டெஸ்டிங் லேப். ஆக்சுவலாக உழவனை தேடி விவசாயம்ன்ற ஒரு டாப்பிக்கில் வந்து மொபைல் சாயில் டெஸ்டிங் லேப் வந்து இனாக்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதோட சின்ன ஒரு மாடல் தான் அது. இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் ஒன்று பார்க்க முடியும். ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ், அப்புறம் வந்து பாரம்பரியமாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. உங்களால் அதை வந்து பார்க்க முடியும். மண்வெட்டி இவ்வளோ ஹைட்டில் லைக் டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பழசில் வந்து இருக்குது. ஓகே, அது இல்லாமல் பாரம்பரிய நெல் வகைகள் இது எல்லாமே வந்து கிரெயின்ஸாக வச்சுருக்காங்க. சினாரி இத்தனை வகை நெல் வந்து நம்மளால் லைக் ஒரே இடத்துல பார்க்கறதுன்றது கஷ்டம்தான். லைக் இத்தனை டைப்ஸ் ஆஃப் நெல் இருக்குது. ஆனால் நம்ம மேஜாரிட்டியாக நம்ம சூஸ் பண்ணுறது வந்து ஒயிட் பண்ணி பிபிடி அந்த மாதிரி தான். லைக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சிவன் சம்பா, சீரக சம்பா, மற்றது எவ்வளோ தூரம் இருக்குது. பத்ரியானே ஒரு பேர் இருக்குது. இத்தனை வகையான நெல் இருக்குது. உங்களால் வந்து கிளியராக பார்க்க முடியும். ஒவ்வொரு கிரெயின் சைஸு, கலரு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கிட்ஸ் வந்து இங்கே நம்ம பார்க்க முடியுது. வித்தியாசமான கலர், பர்பிள். அதான் ஸ்லிப்ஸ் மட்டும் உருவிட்டு போகலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா ஒன்று தானே வச்சுக்கிறாங்க வேணும்னு. ரொம்ப தெளிவாக இருக்காங்களா? அதான். பட் இத்தனை டைப்ஸ் ஆஃப் ஆர்கிட்ஸ் இருக்குது. இந்த ஒரு ஆர்கிட் வந்து எங்கள் வீட்டிலே இருக்குது. இந்த கலர் பர்பிள் கலர் ஆர்கிட் வந்து எங்கள் வீட்டிலே இருக்குது. லைக் அது இல்லாமல் வந்து ஒயிட் கலர் ஆர்கிட்ஸ், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ஆர்கிட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுத்து கவர் பண்ணிட்டே போகலாம். சாய்ராம் வேறு முன்னாடி ஓடிடலாம். எங்கே இருக்கானே சாய்ராம். ஓகே, சில்லி வளர்ப்பு அந்த இதெல்லாம் பற்றி இருக்குது. ஒரு சில்லி மற்ற ஒரு ஹோம் கார்டனிங், ஹார்டிகல்ச்சர் கார்டனிங் பற்றி இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ வந்து மஷ்ரூம் கல்டிவேஷனோட டெமோ மாதிரி இங்கே ஒன்று வச்சுருக்காங்க.
அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம். அங்கே முளைஞ்சிருக்கிறது எல்லாமே ஆயிஸ்டர். கீழே இருக்க அந்த ஒயிட் கலர் வந்து மில்கி மஷ்ரூம் சொல்லுவாங்க. கொஞ்சம் இதுவாக இருக்கும். லைக் பாட்டமும் நெக்கும் ஒரே சைஸ், ஹெட்டும் பாடியும் ஒரே சைஸில் இருக்கும். இங்கே இருக்கிறது வந்து பட்டன் மஷ்ரூம். நம்ம மோஸ்ட்டாக ரெகுலராக பட்டன் மஷ்ரூம் தான் சாப்பிடுவோம். இங்கே மஷ்ரூம் கல்டிவேஷன், அதோட ட்ரைட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒரு வகையான வந்து மற்றதெல்லாமே வந்து ஒழுங்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இங்கே மேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது பாரம்பரியமாகவே நம்ம பல ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். அந்த நம்ம பழைய மாதிரிலாம் நம்ம சால் வந்து பார்த்துருப்போம், எல்லார் வீட்லேயும் இருந்திருக்கும் பழைய காலத்தில். அந்த மாதிரி சால், அதுக்கப்புறம் மற்ற ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆசையாக இருக்குது. பத்ரி உள்ளே போய் ஒரு போஸ்ட் கொடுங்க. பத்ரி 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 ப்ளீஸ் 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 எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ் வாடா ஒரே ஒரு ப்ளீஸ் ப்ளீஸ் உள்ளே போய் ஒரு போஸ்ட் மட்டும் கொடுத்துரு. இப்போ வந்து பத்ரி வந்து போஸ்ட் கொடுக்க போகிறான். பத்ரி கமான், சீக்கிரமாக நில்லு. சாய்ராம் போடா. சரி நீ போய் போஸ்ட் கொடு, அடுத்து வருவான். நீ போய் போஸ்ட் கொடுத்துருவாடா. சரி பத்ரி நீ போடா. எப்பா ரொம்ப பண்ணுறீங்கடா. பேரா சிங்கம் சூப்பர்டா. நீ போடா நல்லா தாண்டா இருக்கு. போடா பத்ரி. ஆனால் நீ குனிவே வேணாண்டி. இவ்வளோ கிட்டவா, இருட்டா தெரியுது. ஓகேடா, இருடா. ஓகேடா, பர்ஃபெக்ட். சரி ஓகே, நம்ம போய் மற்றதை பார்க்க ஆரம்பிக்கலாம். 15 தான் இது. நான் ஜியோ லொகேஷன் எடுக்கல. இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் வாங்கின ப்ராடக்ட்ஸ். இது வந்து ராமநாதபுரம் சித்திரைக்கார அரிசி. இது இருக்க எல்லாத்துமே ஒவ்வொரு ஜேஐ ப்ராடக்ட்ஸ், அதாவது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் வாங்கின தனித்தன்மையான ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே. இங்கே வந்து சுகர் கேன் ரிசர்ச் சம்மந்தமாக எல்லாமே வந்து இருக்குது. நவீன சக்கரை ஆலை மாதிரி, அதாவது மாடல் போட்டிருக்காங்க சக்கரை ஆலை நவீனமாக இருக்கிற மாதிரி. டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் வந்து பார்க்கலாம் அவங்களால. லைக் 2 சைடு விட்டுட்டு ஒரு கணு இருக்கும். இதில் வந்து 2 கணு விட்டுட்டு நடுவில் அந்த சோர்ஸ், அதாவது ஃபுட் சோர்ஸ் சூப்பர்ஸ் விட்டுருப்பாங்க. இது வந்து சிங்கிள் கணு, அதாவது ஒத்த கணு. இது இந்த மாதிரி ஒரு கணுலேருந்து வந்த சீட்லிங்ஸ். இதை வந்து இதில் பிளான் பண்ணி இந்த மாதிரி சிங்கிள் சீட்லிங்காக எடுப்பாங்க. சிங்கிள் சுகர் கேன் சீட்லிங்காக. சுகர் கேனே வந்து டிஷ் கல்ச்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அதே தான் மற்றதும். இதில் வந்து மண்புழு வரும், வெர்மி கம்போஸ்ட், அப்புறம் வந்து மற்ற உரம்லாம் இருக்குது, பயோ கம்போஸ்ட், அந்த மாதிரி மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, யூ கேன் சி கிறிஸ்டல் சுகர், அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை, அப்புறம் வந்து அந்த மற்ற சர்க்கரை சுகர் ஃபார்ம்ஸ்லாம் அவங்களுக்கு பார்க்க முடியும். ஓகே ஓகே, அது கட் பண்ணி கொடுக்குறது ஆட்டோமேட்டிக் மிஷின். எவ்வளோ ஆகும்? 1 lakh. ஓகே ஓகே. சப்சிடியில் அது கணு வெட்டுறது சீடு தான். என்னடா இது? அசிடோபாக்டர் வந்திருக்கா? பாஸ்போபாக்டீரியா. இது எல்லாமே வந்து பயோ ஃபர்டிலைசர்ஸ். சூடோமோனஸ் ஆனால் பேன் பண்ணுறாங்க. அது ஆனால் யூஸ்ஃபுல் தான் இது. இது யார்ட்டையும் சொல்லாதீங்க. இதை மட்டும். அப்புறம் வந்து பிடி, மெட்டாரைசியம், மற்ற எல்லா பயோ ஃபர்டிலைசர்ஸும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்க, 2 லூசு பசங்க வந்து குழந்தை மாரி உட்காந்து இருக்காங்க. நீ என்ன பண்ண போற? ஓகே, இங்கே வந்து லைஃப் ஸ்டாக் ரிலேட்டடாக எல்லாமே இருக்குது. இது வந்து சாப் கட்டர்ஸ், அதாவது புல்லை வந்து நறுக்கி போடுற மிஷின். இது வந்து நமக்கு எப்போயும் முதல்ல தெரிஞ்ச அசோலாஸ் வந்து இருக்குது. அது இல்லாமல் மற்ற விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. கேஜ் அந்த மாதிரி. ஆடு குட்டி, அது மாடல் குட்டி. ஓகே,
சொல்லுப்பா. கவ் ஓகே. இது வந்து 1 month ஃபீட்டஸ் கவ், அதாவது கவோட பரிணாம வளர்ச்சி வந்து, அதாவது பரிணாம வளர்ச்சின்றவங்க அது பேர் என்னது, ஒரு குழந்தை சிசுலேருந்து இது ஒரு மாடை எப்படி உருவாகுன்றது அந்த இதை காட்டுருக்காங்க. டனல் சிஸ்டமில் அந்த கோழி வளர்க்குறது வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கேஸ் போட்டு வளர்க்குறதுனால நமக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்கும். நம்ம நினச்ச இடம் மட்டும் அதெல்லாம் மேய முடியும். அது இல்லாமல் எக் கலெக்ஷன் மற்றதுக்கும் நமக்கு ஈஸியாகவே இருக்கும். ஆனால் இது எவ்வளோ சொல்லுவோம்? ஃபுட் கட்டிங் மிஷின், அதை வந்து இன்னொரு மிஷினை வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வெயிங் மிஷின், அப்புறம் சின்ன டிப்பர்ஸ் எல்லாமே வந்துருக்கு. வந்து நம்ம லைக் டீனியோலேருந்து டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டால் ஜோனில் என்டர் ஆகிட்டோம். இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸும் பண்ணலாம். இங்கே என்னென்ன வித்தியாசமான பொருள்லாம் விற்கிதுன்றத பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஃப்ரூட்ஸோட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸும் இருக்குது, ஃப்ரூட் ஜூஸ். அது இல்லாமல் வந்து இங்கே வந்து ரெடி டு சர்வ் ஜூஸ்லாம் லைக் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஜூஸ் ப்ரிப்ரேஷன் மற்றது எல்லாமே அதில் வந்து ரெடி டு சர்வ், ஓஆர்எஸ், அப்புறம் வந்து மற்ற வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்லாம் ஹெர்பல் சோப் மற்றது எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. எல்லா ஸ்டாலுமே ஆனால் கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கு. ஓகே, இந்த இடம் நம்ம டிபார்ட்மெண்ட்டு இருக்கிற ஆர்கானிக் சொல்யூஷன்ஸோட ஃபார்முலேஷன்ஸில் வர ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், இது எல்லாமே ஆர்கானிக் சொல்யூஷன்ஸாகவே இங்கே இருக்குது. அது இல்லாமல் சீட்ஸும் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பனானா சக்தி புது புது ஃபார்முலேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. மண்புழு குளியல் நீர், மண்புழு குளியல் நீர், அதாவது அது என்ன எனக்கு கரெக்டாக தெரியல. அதெல்லாம் ஃபிஷ் அமினோ ஆசிட்ஸ் மற்ற எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. வந்து ஃபாரஸ்ட் சீட்ஸ், அப்புறம் வந்து ஃபாரஸ்ட்ரிக்கான அந்த ஸ்டால்ஸ் மாதிரி இருக்குது. ஐ திங்க் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே வந்து மற்ற கிடைக்கிற மோட்டார் பம்ப், அப்புறம் மற்ற விஷயம்லாம் இருக்குது. மற்ற விஷயம்லாம் இங்கே வந்து விற்றுட்ருக்காங்க. இது வந்து போர் செட், பம்ப் செட்க்கான வந்து ஸ்டாலு. நெக்ஸ்ட்டு நம்ம போய் பார்க்க வேண்டியது என்னென்னா, இது கேஷ்யூஸ், தைலம், அப்புறம் வந்து மற்ற டெவலப் ப்ராடக்ட்ஸ், அதாவது ப்ராசஸ்டு ப்ராடக்ட்ஸ்க்கான எல்லாமே இருக்குது. அங்கே மிளகாத்தூள்லாம் நிறையவே இருக்குது, உங்களால் பார்க்க முடியும். புதுசாக இருக்குது வெண்டிங் மிஷின், இதுக்காக வச்சுருக்காங்க. சீட்ஸுக்கான வெண்டிங் மிஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது ஒன்று வாங்கிக்கோ. அது இல்லாமல் இங்கே வந்து நம்ம ரொட்டவேட்டர், மற்ற ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே வந்து பேலர், அதெல்லாம் மொத்தம்லாம் இருக்குது. அதோட இது லிஸ்ட் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இதோட ரேட் மற்றதெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்புறமா. ஓகே, உங்களுக்கு ஆக்சுவலாக நம்ம ராவையில் இருக்கும் தெரியும், பேம்ப்ளெட்ஸ் தருறது தான் முக்கியமான வேலையாகவே இருக்கும். ஏன்னா அதை காப்பி பண்ணி தான் நம்ம வந்து டைப் அடிச்சுட்டு உட்காந்தா தொல்லை வேலை. அதனால் பேம்ப்ளெட்ஸ் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கிட்டால் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ப்ரிப்ரேஷன் இதெல்லாம் வச்சுருக்காங்க, பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், மற்ற எல்லா ப்ரிப்ரேஷனோட சார்ட்ஸும் வச்சுருக்காங்க இங்கே. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பேம்ப்ளெட்ஸ்க்காக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டால் போட்டிருக்காங்க. அங்கே வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஜோக்கோட முட்டை. ரமேஷ் டைலாக் சொல்கிறா அது இல்லாமல் வந்து நம்ம ஃபீடர்ஸ்லாம் பார்க்க முடியுது. அதாவது கோழிக்கு ஃபீடர்ஸ், அப்புறம் வந்து இன்குபேட்டர்ஸ் உள்ள தெரியுதா, அந்த இன்குபேட்டர்ஸ்லாம் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. மற்ற பக்கம்லாம் பத்தாது ரிப்போர்ட்டுக்கு. ஓகே, எஸ்ஆர்எஸ்லேருந்து வந்து இங்கே மற்ற இதெல்லாம் வந்திருக்கு. லைக் இதில் வெரைட்டிஸ், அப்புறம் வந்து இந்த செட் கட்டரு, அது இல்லாமல் அந்த நான் சொன்ன மாதிரி சிங்கிள் பிளான்ட்லெட்ஸாக வளர்க்குறதுக்கு அந்த ஒத்தக்கணு, அது இல்லாமல் இந்த வெள்ளத்தை வச்சு நம்ம விநாயகர் மாதிரி ஒரு சிஸ்டம் நல்லாயிருக்கு. இது ஒரு ஐஎஃப்எஸ் மாடல். இதில் வந்து நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க. ஓமி கம்போஸ் பிட்டு, வாத்து வளர்க்குற இடம், அது இல்லாமல் ஹென், அது இல்லாமல் வந்து அரவி மாட்டு அது லைக் கவு ஷெட்டு, மற்ற இடம்லாம் வந்து ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஐஎஃப்எஸ் மாடல் இது. திரும்ப சொல்ல ரமேஷ், இதெல்லாம் நீ கேட்கவே கூடாது. சப்போட்டா வெரைட்டி பார்த்தனா வந்துகிட்டே இருக்கணும். ஓகே, VRI1 இதெல்லாம் வந்து கேஷ்யூஸ், சப்போட்டாஸ் வெரைட்டிஸ்லாம் இங்கே இருக்குது. அது இல்லாமல் நம்மளால் இங்கே வந்து வேறு என்னென்ன பார்க்க முடியுதுன்னா, ஓகே, பெஸ்ட் அண்ட் டிசீஸ்க்கான டெமோன்ஸ்ட்ரேஷன், அப்புறம் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வருது. அப்போ இது வந்து கோகனட் ரிலேட்டட் ஃபார்ம்ஸ். இதில் வந்து கோகனட் வச்சு என்னென்னலாம் பை ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வந்து அதில் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்லாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சுருக்கோம்.
அதுதான் நானே கேட்குறேன். இது ஒரு ஹைட்ரோஃபோனிக்ஸ் மாடலு, ஆனால் அதில் என்ன வச்சுருக்காங்க எனக்கு கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. அதெல்லாம் மற்ற வெரைட்டிஸ் இந்த இது பார்த்தீங்கனாலே தெரியும், காலோட 2 சைஸ் கிழங்கு வந்திருக்கு. ட்ரிப் இரிகேஷனுக்கான செட்டப்ஸ், அப்புறம் வந்து இதில் வந்து ரைஸ் டிரான்ஸ்பிளான்டரோட இது வந்துருக்கு. எவ்வளோ ஆகுதுன்னு கேளு. ஆனால் எவ்வளோ ஆகுது ரைஸ் டிரான்ஸ்பிளான்ட்? ரேட் 3,48,750. ஓகே, 50% சப்சிடி போச்சுன்னா 1,78,000 வரும். 1,78,000. அதிகபட்சம் பண்ணுவோம். ஆ இப்போ எஸ்சியாக இருந்தால் 70% பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. அது இல்லாமல் அது சீட்ரு தானே? சீட்ரு ஸ்டார்டிங் வந்து ஒரு 6,500 7,000 இருக்கு. கொஞ்சம் பிராண்டடாக எடுக்கிறீங்க கம்பெனி ஐட்டம் எடுக்கிறீங்க 9,000 9,000. சரி ஓகே. நான் அப்புறம் அந்த ஸ்ப்ரேயர் எவ்வளோ ஆகுது? மோட்டர் ஸ்ப்ரே ஸ்டார்டிங் பவர் ஸ்ப்ரேயர் வந்து 5,500 6,500. 5,500 6,500 கணக்கு பண்ணிடுவோம். ஓகே. 16 லிட்டர் 20 லிட்டர். பேட்டரி கணக்கு பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு 2,800 3,000 4,000. சரி ஓகேண்ணா. பவர் ப்ரைஸ்லாம் 27,500 40,000 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. இது மோட்டார் ஹெச்பியை பொறுத்து மாறும். ஓகே, சாயில் டெஸ்டிங்ஸ் மெத்தட்ஸ்க்காகலாம் டெமான்ஸ்ட்ரேஷன் இங்கே வச்சுருக்காங்க. அது இல்லாமல் மற்ற சாயில் டெஸ்ட் பண்ணது, இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ்லாம் வந்து இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் மஞ்சள் ஃபோட்டோ. ஓகே, இதில் வந்து அந்த சுகர் கேன் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின்ஸ், அப்புறம் மற்ற இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அது இல்லாமல் பேம்ப்ளெட்ஸ்லாம் நாங்கள் தேடிகிட்டே இருக்கோம். இது வந்து வீடியோ வரும்போது தெரியும். இதுக்கப்புறம் சாப்பிட்ற வேலையை பார்க்க வேண்டியதான் முதல்ல. ஓகே, இதுக்கப்புறம் ஃபோனில் சார்ஜ் இல்லாத காரணத்தினாலும் எல்லாம் ஒரே மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனாலும் நான் ஏதாவது 1-2 மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். மற்ற எல்லாம் நான் வந்து இது பண்ணுறேன். இது வந்து ட்ரிப் இரிகேஷனுக்கான இதுதான். நிறைய மோஸ்ட் ஆஃப் டைம் ரிப்பீட் ஆகுது. ஏதாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் பார்த்தேன்னா அது மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவில் போடுறேன். ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இங்கே நிறைய வந்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் நிறைய இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபிஷ் கொஞ்சம் நல்லா இருக்குது. என்ன பண்ணிருக்கோம் இங்கே வந்து சோலார் ட்ரையர்ஸ், அப்புறம் வந்து மற்ற ட்ரையிங் சிஸ்டம், அப்புறம் எலக்ட்ரிக் மிக்சிங் பார்த்தீங்கன்னா இருக்குது.